வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025-2026 அரசு பொதுத் தேர்வுக்கான வினா விடைகள் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். என்னென்ன விடைகள்லாம் இருக்குது, என்னென்ன வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் எந்த பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடத்தில் முதல் பருவத்தில் உள்ள வரலாறு பகுதியில் தமிழக பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தமிழக பண்டைய நகரங்களில் எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் தன்னுடைய குறிப்புகளில் எந்த பகுதியை பற்றி கூறியுள்ளார்? அதாவது ஆப்ஷன் பி மதுரை. மதுரையை பற்றி தான் இந்த மெகஸ்தனிஸ் என்ன சொல்லியிருப்பார்? மதுரை ஒரு சிறப்புற்ற நகரம் தமிழில் அப்படி சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் யார் குறிப்பிட்டுள்ளார்? அதாவது அர்த்த சாஸ்திரத்தை எழுதின ஆசிரியர் யார்? அந்த அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அர்த்த சாஸ்திரம் அப்படின்னாலே சாணக்கியர். ஆப்ஷன் சி சாணக்கியர். ஓகேவா? 3வது கொஸ்டின், நாலங்காடி அல்லங்காடி என இருவகை அங்காடிகள் எங்கு இருந்தன? இந்த 2 அங்காடியும் எந்த பகுதியில் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மதுரை. மதுரைங்கிற மாவட்டத்தில் நாலங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு. ஓகேவா? அதில் 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நாலங்காடி என்பது என்ன? நாலங்காடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் இயங்கக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பகல் நேர கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய பகல் நேர அங்காடி. ஓகேவா? அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அல்லங்காடி என்பது என்ன? அல்லங்காடி அப்படின்னா அது எந்த நேரத்தில் இயங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இரவு நேர கடை. அதாவது இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய அங்காடியாக இருந்திருக்கு இந்த அல்லங்காடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது? மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிமோ, அப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அப்போ மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தூங்கா நகரம். தூங்கா நகரம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின், முதலில் ஏராளமான பள்ளிகள் எங்கு அமைக்கப்பட்டன? முதல்ல பள்ளிக்கூடங்கள் எங்கே அதிகமாக அமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்தில்னு? அப்போது ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். முதலாக ஏராளமான பள்ளிகள் இந்த காஞ்சிபுரம் பகுதியில் தான் அதிகமான பள்ளிகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 8வது கொஸ்டின், சமணர் அமைத்த பள்ளிகளில் யார் கல்வி கற்றனர்? சமணர் அமைத்த பள்ளிகளில் அப்படிங்கும்போது யார் கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமணர் பள்ளியில் யார் கல்வி கற்றிருப்பா? சமண மாணவர்கள். ஆப்ஷன் சி சமண மாணவர்கள் தான் அங்கே கல்வி கற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், புத்த விகாரங்களில் யார் கல்வி கற்றினர்? இந்த புத்த விகாரங்களில் யார் கல்வி கற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புத்த மாணவர்கள். இந்த புத்த விகாரங்களில் புத்தத்தை பற்றி படிக்கிற மாணவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால ஆப்ஷன் பி புத்த மாணவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர். நகரங்களிலே சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி கூறினவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி காளிதாசர். காளிதாசர் தான் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 11வது கொஸ்டின், கல்வி கரையில்லாத காஞ்சி என்று யார் புகழ்ந்துள்ளார்? கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு யார் புகழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் யார் புகழ்ந்திருக்கா அப்படின்னு பார்க்க போனோன்னா ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு? திருநாவுக்கரசர். ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின், 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என்று குறிப்பிட்டவர். 7 புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று அப்படி சொல்லி சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யுவான் சுவாங். ஆப்ஷன் சி யுவான் சுவாங் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய மாலுமி. ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின், தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எது? தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் அப்படின்னா எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரை. இந்த தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் எது? மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இந்த மதுரை தான் தொண்டை நாட்டிலே மிக பழமையான நகரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 14வது கொஸ்டின், காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்களை வரிசைப்படுத்துக. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க கொஞ்சம் புகழ் பெற்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மன். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 ABCD ஆன்சர். ஓகேவா? அடுத்து 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நகரம் எது? கோயில்களின் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கோயில்களோட நகரமும் எது தான் சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் சி காஞ்சி. இந்த காஞ்சி அப்படிங்கிற பகுதி தான் கோயில்களோட நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.